ஹாய்! கதை சுருக்கம் கேட்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராஜா ராணி படம் தான். இந்த படம் அட்லி டைரக்ஷன் அண்ட் மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ். இந்த படம் 2013 செப்டம்பர் 27ல ரிலீஸ் ஆனுச்சு. இதில ஆர்யா, நயன்தாரா, ஜெய், அவங்க பேர் என்ன? நஸ்ரியா எல்லாரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டிங் எப்படின்னா, பிடிக்காம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங்கில ஆர்யாவையும், நயன்தாராவையும் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேருடைய பாஸ்ட் லைஃப்ப காமிப்பாங்க நம்மளுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்யா ஆல்ரெடி ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருப்பாரு. அவங்க தான் நஸ்ரியா. நஸ்ரியா லவ் பண்ணியிருப்பாரு. அவங்க ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. யாருன்னா நஸ்ரியா. அப்போ அவங்கள பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் அவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டே திரியிற வேலைய ஆர்யா பார்த்துருப்பாரு. ஆனா நஸ்ரியாவுக்கு அம்மா, அப்பா இருக்க மாட்டாங்க. அவங்க சித்தப்பா வீட்ல இருந்து தான் அவங்க வேலை பார்த்துட்ருப்பாங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா, இவரு பின்னாடியே சுத்துறது, பேசுறது, பழகுறதுல லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அ இவங்க நஸ்ரியாவுக்கே தெரியாம ஆர்யா கோயில்ல வச்சு தாலி கட்டுவாரு. கட்டுனதுக்கப்புறமா அன்னைக்கின்னே 2 பேரும் வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு, அ ஐஸ்கிரீம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பீச்ல மெரினா பீச் இருக்கு இல்லையா? அதில இந்த பக்கம் நின்னுக்கிட்டு இருப்பாங்க 2 பேரும். ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக வேகமா ஓடிட்டு, நஸ்ரியா வாங்கிட்டு இப்படி வரும்போது டக்குன்னு வண்டி அடிச்சிரும். அதில ஸ்பாட்லயே இறந்து போயிருவாங்க நஸ்ரியா. அந்த ஒரு ஃபீலிங்லயே அப்படியே ஆர்யா இருந்துருவாரு. அப்படி காமிப்பாங்க நம்மளுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நயன்தாராவோட லைஃப்ல நயன்தாரா ஒரு காலேஜ்ல படிச்சுட்ருப்பாங்க. அப்போ ஜெய் இருக்காரு இல்லையா? அவர் ஒரு கால் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டுருப்பாரு. இப்ப அந்த ஏர்டெல் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நம்ம கஸ்டமர் கேர்ன்னு சொல்லி கால் பண்ணும்போது ஒருத்தவங்க பேசுவாங்கல்ல, அந்த ஒர்க் தான் பண்ணிட்டுருப்பாரு ஜெய். அப்போ பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஏதோ ஒரு அது என்னது ரீசார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு நம்பருக்கு போட்டு விட்டுருவாங்க நயன்தாரா. அத அப்ப கேட்கறதுக்காக ஃபோன் அடிச்சு கேட்பாங்க. அப்ப இவரு தான் ஃபர்ஸ்ட்டு எடுப்பாரு சூர்யாங்கிறவரு. இவர் பேர் அதில சூர்யா. அப்போ ஜெய் கொஞ்சம் பயப்படுற சுபாவம். யாராவது லைட்டா அதட்டுனா கூட டக்குன்னு ஒரு மாரி அழுகுற மாரி ஒரு கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அப்ப அவங்க ஃபோன் அடிச்சு, நீ அ எங்க காசு கேட்டதுக்கு என்ன திமிரா பேசுற?" அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா நயன்தாரா பேச, அதில பயந்து போய் அழுதுகிட்டு திட்டி விட்டுருவாரு ஜெய். பார்த்தீங்கன்னா, நயன்தாரா அவங்க கிளாஸ்ல உள்ள அவ்ளோ பேர்ட்டயும், "நீங்க எல்லாருக்கும் நீங்க கஸ்டமர் கேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனா சூர்யான்னு எவன் எடுக்கிறானோ அப்ப மட்டும் ஃபோன குடுங்கடி" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எடுக்கிறக்காகவே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க திருப்பி திருப்பி. பார்த்தீங்கன்னா, அவர் கரெக்ட்டா சூர்யான்றவர் எடுக்க கண்ட மேனிக்கு ஃப்ரெண்ட்ஸ வச்சு பயங்கரமா கலாய்ச்சு விட்டுருவாங்க. நயன்தாரா அதில ரொம்ப பயந்துக்கிட்டு வேலைக்கே வராம பேசாம லீவ் போட்டுருவோமான்லாம் நெனைப்பாரு ஜெய். அப்ப பார்த்தீங்கன்னா, ஃபோன எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, கம்பெனிக்கே தேடி போயிருவாங்க நயன்தாரா. அப்ப பார்த்தீங்கன்னா, அப்ப பேச ஆரம்பிச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல சண்டையில ஆரம்பிச்சது என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ய ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சுரும் நயன்தாராவுக்கு. அப்ப இவ லவ் பண்ணுவாங்க. ஆனா ஜெய்க்கு என்னன்னா, அவங்க அப்பா மட்டும் தான் இருந்து அவங்கள வளர்த்துட்டு வருவாரு. அவரு சொல்லுவாரு, "எனக்கு எங்க அப்பா மட்டும் தான் பயம். மத்தபடி ஐ லவ் யூங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவரு ப்ரப்போஸ் பண்ணிருவாரு. அப்ப 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. சத்யராஜ் தான் நயன்தாராவோட அப்பா. சரி பரவால்ல, தன்னோட பொண்ணு விரும்புறா, வாழ்ந்துட்டு போறான்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்குருவாரு. பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் நின்னுகிட்டே இருப்பாங்கங்க. ஒரு நாள் ஃபுல்லா நிப்பாங்க. ஜெய் வரவே மாட்டாரு. பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு மூலமா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஜெய் இறந்துட்டதா சொல்லிருவாங்க. அப்ப அந்த ஒரு டிப்ரஷன்லயே நயன்தாரா இருப்பாங்க. இதுல என்னன்னா, ஆர்யாவுக்கும் லவ் ஃபெயிலியர், நயன்தாராவுக்கும் லவ் ஃபெயிலியர். இதுல என்னன்னா, 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அவங்கவங்க வீட்ல ஆசைப்படுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது கனெக்ட் ஆகுறவங்க தான் இந்த ஆர்யாவும், நயன்தாராவும். ஸோ அவங்களும் அவங்க வீட்ல உள்ளவங்களுடைய அம்மா, அப்பாவுடைய சந்தோஷத்துக்காகவும், அ ந நயன்தாரா சரி அப்பா ஃபீல் பண்றாரு. இவர் ஒருத்தர் தான் நம்மள பார்த்துக்கிறாரு. இவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன செய்றது? நம்ம இப்படி இருக்கிறனாலயே அவருக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்குருவாங்க. அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நயன்தாராவும், ஆர்யாவும். என்னன்னா கல்யாணம் பண்ணப்ப 2 பேருக்கும் சுத்தமா புடிச்சுக்காது. சரி புடிச்சுக்காம இருந்தாலும் கொஞ்ச நாள் போக போக ஆர்யாட்ட
காமெடி ஆக்டர் சந்தானம் இருக்கார்ல, அவர் தான் ஃப்ரெண்டா இருப்பாரு. அவர் வந்து சொல்லுவாரு, "விடுடா, பழசெல்லாம் நினச்சுக்கிட்டு இருந்தீன்னா இப்ப வாழ முடியாது. நீ அதெல்லாம் மறந்துட்டு இவள்ட்ட நல்லா வாழ்ற வழிய பாரு" அப்படின்னு சொல்லுவாரு. இவங்க அதோட சரின்னு ஆர்யாவ என்னதான் பேச போனாலும், நயன்தாரா வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து ரொம்ப வெறுத்து வெறுத்து ஒதுக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் சந்தானம் வந்துட்டு ஆர்யா லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் நயன்தாராவுக்கே புரிய வரும். அச்சச்சோ! நம்மளாவது பரவால்ல. நம்ம வந்து நேர்ல எதையுமே பார்க்கல. ஆனா, அவர் நேர்லயே ஆக்சிடென்ட் ஆனத பார்த்துருக்காரு. பாவம் அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாரு அப்படின்ற மாரி அப்பதான் புரிய வரும். ஆனா, அதுக்கு முன்னாடியே நயன்தாரா வந்து நான் வந்து ஃபாரின் போறேன். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. நீ ஏற்பாடு பண்ணி தான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, இப்போ வந்து நயன்தாரா வந்து ஆர்யாவோட வாழ நெனப்பாங்க. ஆனா, அவரு அந்த ஏற்பாடுகள ஃபுல்லாவே பண்ணி வச்சிருந்திருப்பாரு. ஸோ, கிளம்பலான்ட்டு கிளம்புவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, எ அ ஆர்யாவுக்கும் நயன்தாராவ விடுறதுக்கு மனசு இருக்காது. ஆனா, நயன்தாராவுக்கும் ஆர்யாவ விட்டுட்டு போறதுக்கு மனசு இருக்காது. அந்த மாரி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஃப்ளைட்ல போணும் ஸோ ஏர்போர்ட் போயிருப்பாங்க. போயி இந்த செக் பண்ணுவாங்க இல்லையா? பாஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. பண்ற இடத்துல தான் ஜெய் இருப்பாரு. பார்த்தோன்னா நயன்தாராவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். ஓடி வருவாங்க. ஓடி வந்து ஆர்யா கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாரி அவன் இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, ஆர்யா வாங்குங்க நான் உங்களுக்கு பேசி சமாதானப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. அப்ப சப்புன்னு அரைஞ்சிருவாங்க நயன்தாரா. என்னைய வந்து கல்யாணம் பண்றேன்னு சொல்லி என்னைய வந்து நிக்க வச்சுட்டு, அந்த இடத்துல இருந்து போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பொய் சொன்னவன் அவன். அவன் கூட போய் என்னைய வாழ சொல்றியா? அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் லவ் பண்ற விஷயம் 2 பேருக்கும் தெரிய ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் 2 பேரும் சேருவாங்க. அதாவது இந்த படத்துல என்னன்னா, லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் யாருக்காவது வரதான் செய்யும். பட் அதையே நெனச்சுட்டு இருக்காம, அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு போம்போது, கண்டிப்பா நம்மளுக்கான நல்ல வாழ்க்கை தேடி வரும் அப்படின்றது தான் இந்த படம்.